கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். யாத்ராம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்கிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord who heal you என்று எழுதப்பட்டிருக்கிறது. நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னுடைய வியாதியை மாற்றுகிற கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு நேராக கடந்து செல்லும் பொழுது சூர் வனாந்தரத்திலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார். 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் அவதியுற்ற பொழுது கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆண்டவர் மாராவிலே வந்த பொழுது ஒரு மரத்தை காண்பித்து அந்த மரத்தை தண்ணீரிலே போட்ட பொழுது கசந்து போன தண்ணீர் மதுரமான தண்ணீராய் மாறிற்று. நம்முடைய கசந்து போன வாழ்க்கையை வியாதியினாலே பலவித துன்பங்களை அனுபவித்து கொடுமை அனுபவித்து வாழ்ந்து வரலாம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படி கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து உங்களுடைய வியாதி படுக்கையை மாற்றி உங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்த போகிறார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். மாராவிலே வந்த பொழுது கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றின கர்த்தர் உடைய பிள்ளைகள் வியாதியினாலே சுமந்து இழைத்து போய் அந்த மாராவின் கசப்பை மதுரமாய் மாற்றி வியாதியின் கொடுமையை மாற்றி கர்த்தர் அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.